அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் உண்ணி காய்ச்சல் பாதிப்பால் 8 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அனுமதிக்கப்பட்டுள்ள 8 பேருக்கும் தனி வார்டில் சிகிச்சை அளிக்கப்படுவதாக திண்டுக்கல் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் காளிராஜன் இணைந்திருக்கிறார். காளிராஜன், தற்போது காய்ச்சல் பாதிப்பால் அனுமதிக்கப்பட்டுள்ள 8 பேரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? இந்த உண்ணி காய்ச்சல் பாதிப்பு எந்த அளவு தீவிரமிக்கது? திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், வேடஞ்சந்தூர், இலக்கோட்டை, நத்தம் ஆகிய பகுதிகளில் இருந்து தற்போது 8 பேர் உண்ணி காய்ச்சலால் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக திண்டுக்கல் மருத்துவ வட்டம் மற்றும் பழனி மருத்துவ வட்டம் என 2 வட்டத்தில் இருந்து 4 பேர் என 8 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த காய்ச்சலானது ஸ்கிரப் டைப் என்னும் பூச்சி கடிப்பதால் ஏற்படுகிறது. கடந்த மாதங்களில் இந்த பூச்சி கடித்ததன் பேரில் ஏற்பட்ட உண்ணி காய்ச்சலின் காரணமாக குஜிலியம்பாறை, ஒட்டஞ்சத்திரம் பகுதியை சேர்ந்த 2 திண்டுக்கல் மாவட்டத்தில் உயிரிழந்ததும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த உண்ணி காய்ச்சலை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தீவிரமாக அதன் தீவிரத்தை உணர்ந்து அதற்கான தனி பிரிவு அரசு மருத்துவமனையில் ஏற்படுத்தினர். அதன் பின்பு தற்போது அந்த காய்ச்சலானது எண்ணிக்கையானது குறைந்த வண்ணம் இருந்தது. தற்போது மீண்டும் மழைக்காலம் போன்ற இதனால் அந்த பூச்சியின் அதிகரிப்பு மற்றும் பூச்சிகளின் காரணமாக இந்த காய்ச்சல் தற்போது அதிகரித்து தற்போது 8 பேருக்கு இந்த காய்ச்சலானது இருந்து வருகிறது. குறிப்பாக 2 நாட்களுக்கு ஒருவர் என இந்த காய்ச்சலால் மீண்டும் பாதிக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்டவர் குணமடைந்து வீடு திரும்புவதாகவும் கூறுகின்றனர். டெங்கு போல் அறிகுறிகள் அனைத்துமே இந்த காய்ச்சலுக்கும் இருக்கும் என மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உண்ணி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளில் சுற்றியுள்ள புதர்கள் மற்றும் தண்ணீர் போன்றவை அனைத்தையும் சுத்தம் செய்யும் பணியிலும் மருத்துவர்கள் ஈடுபட்டுள்ளனர். தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி காளிராஜன்.